Hi guys, welcome back to my another Photoshop tutorial. இந்த வீடியோல இந்த மூணு இமேஜை யூஸ் பண்ணி எப்படினா டபுள் எக்ஸ்போசர் எஃபெக்ட்டை கிரியேட் பண்றதுங்கறத பார்க்கலாம். Ctrl J கீ பிரஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம சப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணனும். சோ அதுக்காக எப்பவும் போல செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ஹேர் எல்லாமே செலக்ட் ஆகல. சோ இதுக்காக நீங்கள் எந்த செலெக்ஷன் டூலான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா செலக்ட் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரிஃபைன் எட்ஜ் டூவில் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் 100ல் வச்சுக்கோங்க. இப்போ செலக்ட் ஆகாத நம்ம ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் அப்டேட் பண்ணுறதுல ரெகுலராக இந்த ஹேர் செலெக்ஷன் ரொம்பவே அக்யூரேட்டாக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ முன்னை விட இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட்லேயும் கூட இந்த ஆப்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஹேர் செலக்ட் ஆகல. அண்ட் அகைன் நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, டபுள் எக்ஸ்போசர் எஃபெக்ட்டுங்கிறனால நான் ரொம்ப அக்யூரேட்டாக செலக்ட் பண்ண விரும்பல, ஏன்னா நான் ஹேரை வந்து ரிமூவ் பண்ண தான் போகிறேன். ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஹேரை செலக்ட் பண்ணியாச்சு. அவுட்புட் டூவில் செலெக்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, Ctrl Alt D கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெதர் செலெக்ஷன் வரும். அதில் ஃபெதர் ரேடியேஷன் 1 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது Ctrl J கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்டை நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஜெக்டை பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டபுள் எக்ஸ்போசர் இமேஜ்க்காக செலக்ட் பண்ண மீதி 2 இமேஜையும் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மெயின் இமேஜ்னு இதை கொடுத்துக்கிறேன். இது வந்து செகண்ட் இமேஜ் அப்படிங்கிறத நேமில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜையும் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம சப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ எகைன் செலக்டை கிளிக் பண்ணி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரஃப் செலெக்ஷன் இருந்தால் போதும், ஹேரெல்லாம் எனக்கு செலக்ட் ஆகிருக்க வேணாம். ஸோ இந்த இன்சைட் ஃப்ளவரும் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஹேண்டு செலக்ட் ஆகலை. ஸோ ஃப்ளவரை வந்து நான் அன்செலக்ட் பண்ணணும். ஸோ லேசர் டூலை பிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரஃப் அன்செலெக்ஷன். ஸோ இப்போது இந்த இடத்துல ஹேண்டு செலக்ட் ஆகலை. ஸோ இதுக்காக சப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரஃப் செலெக்ஷன். ஓகே, ஓரளவுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் கொஞ்சம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை அன்செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம சப்ஜெக்ட் ரஃபாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்து நான் Ctrl J கிளிக் பண்ணி ஒரு செப்பரேட் லேயராக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செகண்ட் இமேஜ் காப்பியை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் இந்த மெயின் இமேஜோட கிளிப் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி இன்சைடில் கிளிப் ஆயிரும். செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்ட் மோட் சூஸ் பண்ணுங்கள். இதில் ஓவர்லே இல்லை சாஃப்ட் லைட் இல்லை ஹார்ட் லைட், இது நீங்கள் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அந்த பிளண்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்னிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஃபைனல் இமேஜையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை ஜஸ்ட் Ctrl T ப்ரெஸ் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இமேஜை நான் ஓவர்லேன்னு கொடுத்துட்டு எகைன் கிரியேட் கிளிப் மாஸ்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ்க்கு நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் நியூ லேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl பேக் ஸ்பேஸ் என்டர் பண்ணி ஒரு சாலிட் ஒயிட் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிஜின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்டை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ரா மெயின் இமேஜுக்கு பேக் சைடில் கொண்டு வந்துடுங்க. ஓரளவுக்கு டபுள் எக்ஸ்போஷர் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் டபுள் எக்ஸ்போஷர் இமேஜை லைட்டாக விசிபிலிட்டி இருக்குன்னா ஜஸ்ட் ஒப்பாசிட்டியை டவுன் பண்ணுங்கள். எனக்கு இது ஓகே. செகண்ட் இமேஜ் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ப்ரஷ். அகைன் ஃபஸ்ட் இமேஜும் கிளிக் பண்ணி லைட்டாக ஒரு இரேஸ்.
மெயின் இமேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு இமேஜ் கொஞ்சம் க்ளவுடி எஃபெக்ட் கிடைக்கும். தட்ஸ் இட் கைஸ். இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டபுள் எக்ஸ்போஷர் ஆப்ஷனை ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.